ஓம் சாந்தி. நாம் வெற்றி மாலையில் மணியாக ஆகின்ற ஆத்மா. நாம் விசேஷ ஆத்மா. நாம் விக்னங்களை சோதனைத்தாள் என புரிந்து கொண்ட ஆத்மா. இது ஆரம்பம் மற்றும் முடிவுமற்ற உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகமாகும். இது மிகவும் நன்றாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய முதல், இடை, கடைசியை நாம் நல்ல விதமாக அறிந்திருக்கின்றோம். தூய்மை மற்றும் யோகத்தின் கவர்ச்சியின் ஆதாரத்தில் அனைத்து ஆத்மாக்களும் நம்மிடம் ஈர்க்கப்பட்டு வருகின்றார்கள். இதன் மூலமாகவே நம்முடைய வளர்ச்சி ஏற்படுகின்றது. மேலும் போக போக தந்தையை சட்டென்று தெரிந்து கொண்டு விடுகிறார்கள். இவ்வளவு எண்ணற்றவர்கள் அனைவரும் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றனர் என்பதை பார்ப்பதால் பலரும் வருகின்றார்கள். எந்த அளவு காலதாமதம் ஆகிறதோ அந்த அளவு நம் மீது கவர்ச்சி அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம். இப்போது தந்தை வந்திருக்கின்றார். ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. நாம் ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். தந்தை நமக்கு படிப்பிக்கின்றார். தந்தை இப்போது புதிய தர்மத்தினை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். பழையதிலிருந்து புதிய உலகம் உருவாக வேண்டும். பழைய உலகத்தில்தான் தந்தை வந்து நம்மை பிராமணர்களாக ஆக்குகின்றார். பிராமணர்களாகிய நாம் தான் பிறகு தேவதையாக ஆகின்றோம். இது அனாதியாக உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகம்தான். நம்முடைய புத்தியில் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என அனைத்தும் இருக்கின்றது. இப்போது நாம் அந்த புதிய உலகத்திற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். இப்போது நாம் மாணவர்களாக இருக்கின்றோம். ஒரு தந்தையை நாம் நினைவு செய்கின்றோம். நாம் எந்த அளவு நினைவில் இருக்கின்றோமோ அந்த அளவு ஈர்ப்பு ஏற்படுகின்றது. நினைவில்தான் அனைத்து ஆதாரமும் இருக்கின்றது. பிராமணர்களாகிய நாம் பக்குவமானவர்களாக ஆகும்போது மரம் வளர்ந்தபடியே இருக்கின்றது. நாம் எந்த அளவு நினைவின் தொடர்பில் உறுதியாக இருக்கின்றோமோ அந்த அளவு தோல்வி அடையாமல் இருக்கின்றோம். ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய ராஜ்யம் நடக்கப் போகிறது என்ற நிச்சயம்
நமக்கு இருக்கின்றது. இங்கே முதியவர்கள், குழந்தைகள் சமமாக ஆகிவிட்டார்கள். தந்தையின் ஒரே ஒரு நடவடிக்கை நம்மை படிப்பிப்பது, கற்பிப்பது ஆகும். நாம் வெற்றி மாலையில் மணியாக ஆவதற்காக முயற்சி செய்கின்றோம். மேலும் மிகவும் இனிமையானவராக ஆகின்றோம். நாம் ஸ்ரீமத்படி நடக்கின்றோம். அப்போது உயர்ந்தவர்களாக ஆகின்றோம். நமது ராஜ்யத்திலிருந்து திரும்பி வந்து 5000 வருடங்கள் ஆகிவிட்டது. நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்திருக்கின்றோம். நமக்குள் தேக அபிமானம் ஏதும் இல்லைதானே? சோர்ந்து போவதில்லைதானே? எங்கும் கெட்டுப்போகவில்லைதானே என்று நம்மை நாமே பார்க்கின்றோம். நாம் யோக பலத்துடன் சிவத்தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பதால் யாரும் நம்மை துன்புறுத்த முடியாது. யோக பலம்தான் கவசமாக இருக்கின்றது நமக்கு. பகவானுடைய மகா வாக்கியம் மன்மனா பவ என்பதாகும். பகவான் வருவதே புருஷோத்தம சங்கமிகத்தில்தான். நாம் ஈஸ்வரிய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். ஆன்மீக படிப்பை நாம் நல்ல விதமாக படிப்பதால் நமக்கு குஷி ஏற்படுகின்றது. மேலும் முதல் வகுப்பில் தேர்ச்சி அடைந்து விடுகின்றோம். நம்முடைய புத்தி தந்தையிடம் சென்றது என்றால் இறுதி நிலைக்கு தகுந்தாற்போல கதி ஏற்பட்டு விடுகின்றது. இங்கே நமக்கு மிகவும் அதிகமான செல்வம் கிடைக்கிறது. சதா இதே நினைவில் நாம் இருக்கின்றோம். நாம் விசேஷ ஆத்மா. விசேஷ காரியத்திற்காக நிமித்தமாக இருக்கின்றேன் மற்றும் விசேஷத்தாவை காட்டக்கூடிய இந்த விசேஷம் என்ற சொல்லை விசேஷமாக நாம் நினைவில் வைக்கின்றோம். பேசுவதும் விசேஷம், பார்ப்பதும் விசேஷம், செய்வதும் விசேஷம், யோசிப்பது கூட விசேஷம். ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த விசேஷம் என்ற சொல்லை கொண்டு வருவதன் மூலம் சகஜமாக சுய மாற்றத்திலிருந்து உலக மாற்றம் செய்பவராக ஆகிவிடுகின்றோம். மேலும் சம்பூர்ண நிலையை அடைவதற்கான லட்சியம், குறிக்கோளையும் சகஜமாக அடைந்து விடுகின்றோம். வெற்றி மாலையில் மணியாவதற்காக மிகவும் நல்ல முயற்சி செய்கின்றோம். நாம் மிகவும் இனிமையானவர்களாக ஸ்ரீமத் படி நடக்கின்றோம். நினைவுதான் பாதுகாப்பிற்கான கேடயம். ஆகையால் நாம் யோக பலத்தை சேமிக்கின்றோம். ஆத்ம அபிமானி ஆவதற்கான முழுமையான முயற்சியை நாம் செய்கின்றோம்.
விசேஷம் என்ற வார்த்தையை உணர்ந்தவராக இருப்பதன் மூலம் நாம் நம்மை மாற்றி நம் முழுமையான இலக்கை அடையக்கூடிய ஆத்மா நாம். தடைகளைக் கண்டு பயப்படுவதற்கு பதிலாக சோதனைத்தாள் என புரிந்து கொண்டு அவற்றை கடந்து செல்லும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.